தமிழகத்திலேயே நம்பர் 1 பொருளாதார நிபுணர் யாருன்னு சொன்னால் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். அவரு 2022 பேட்டியில என்ன சொல்லியிருக்காருனால், டாஸ்மாக்ல காட்டப்படும் கணக்கு பாதிதான், அதில் அரசு பாக்கெட்ல வராம தனியார் பாக்கெட்டுக்குள்ள நம்மள மாதிரி ஆளுங்க யாரோ அந்த முதலாளிகளா கட்சிக்காரங்களான்னு எனக்கு தெரியாது. அல்லது 12 ஃபேக்டரி மெட்ராஸ்ல தமிழ்நாட்டில் இருக்கு, அதுல 9 ஃபேக்டரி திமுக, அவங்க தான் 80% சப்ளை பண்றாங்க. சரியா? ஸோ அதுல மீதி எவ்வளவு வெளியில போகுதுன்னு அவருக்கு ஒரு குவான்டிஃபை பண்ணி சொன்னார் பிடிஆர். நிதியமைச்சராக ஒரு வருஷத்துக்கு மேல இருந்த பிறகு சொன்னது, நம்முடைய மொத்த ஜிடிபியில தமிழ்நாடு ஜிடிபியில 2-3% கடந்த ஆண்டு நம்ம ஜிடிபி 33 லட்சம். அப்ப 3%ன்னு போட்டீங்கன்னா 99,000 கோடி ரூபாய் தனியார் பாக்கெட்டுக்கு போகுது. 2% போட்டா 66,000 கோடி. அப்ப 4.5 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 4.25 லட்சம் கோடி. கிட்டத்தட்ட நமது எதிர்கட்சி தலைவர் இபிஎஸும் கவர்னர்கிட்ட 4 லட்சம் கோடி ஊழல்னு சொன்னார். ரியல் எஸ்டேட்டுக்குள்ளதான் அதிக அளவு கருப்பு பணம் புழங்குவது. நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம். உதயநிதி அவர்களுக்கு சொந்தமான சென்னை கடற்கரையில் ஈசிஆரில் உள்ள சாலையோரத்தில் இருக்கக்கூடிய அவருடைய வீடு என்பது சட்டத்திற்கு புறம்பாக கட்டப்பட்டுள்ளதாக, அதை இடிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாகவும் செய்திகள்லாம் பார்க்க முடிகிறது. என்ன ஜி நடந்துட்டு இருக்கு? அதாவது இது இன்னைக்கு நேற்றுக்கு வழக்கு இல்லை, இது 2017 இந்த வழக்கு வருகிறது. அதாவது இப்ப நீங்க குரோம்பேட்ல இருக்கீங்க, நான் திருவான்மியூர்ல இருக்கேன். இங்க லே அவுட் போட்ட இடமா இருந்தா 24 அடி ரோடுக்கு கீழே இருந்தா, 24 அடி இப்பெல்லாம் இப்போ புதுசா லே அவுட் போட்டா 24 அடி, பழைய காலத்துல 16 அடி 18 அடி ரோட்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி ரோட்ல அதிகபட்சம் முன்னாடி 9 மீட்டர் இருந்தது, இப்ப 12 மீட்டர் நினைக்கிறேன். அதாவது G+2 இப்ப கட்டலாம். அல்லது கீழே ஃபுல்லா கார் பார்க்கிங்னா ஸ்டில்ட்னு பிளேயர் ஸ்டில்ட் +3 கட்டலாம். இப்போ அதே 33 அடி மேல போச்சுன்னா இன்றைய நிலையில் G+4 கட்டலாம், அல்ல ஸ்டில் +5 கட்டலாம். 60 அடிக்கு மேல போச்சுன்னா மல்டி ஸ்டோரி பில்டிங், 100 அடிக்கு மேல போனா ஹைரைஸ் பில்டிங். இந்த மாதிரி ரூல்ஸ் இருக்கு. இது 24 அடி ரோடு போடுங்க, 50 அடி ரோடு வேணாலும் போடுங்க. ஆனா பக்கத்திலேயே இது ஒரு ஏரியோ அல்லது கடலோ இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அலை அடிச்சுட்டு வந்தாலோ இதெல்லாம் வந்தா, இன்னொன்னு அந்த இடத்துல நீங்க பெரிய பேஸ்மெண்ட் தோண்டி இது போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க மணல் சரியாக இருக்காது, அதை நீங்க டிஸ்டர்ப் பண்றீங்க. தண்ணியுடைய ஃப்ளோ மழை தண்ணியும் உள்ள போனோம். அதனால கடற்கரை ஓரம் உள்ள பகுதிகள் முதல் 500 மீட்டருக்கு எதுவும் கட்டக்கூடாது. அடுத்த 900 மீட்டருக்கு 0.9 FSI தான். அதாவது நம்ம இப்ப இருக்கிற இடத்துல எல்லாம் நான் சொல்றது 2018க்கு பிறகு 1000 சதுரடி மனையில 2000 சதுரடி கட்டலாம் G+2. ஆனால் இசிஆர் போன்ற CRZ கோஸ்டல் ரெகுலேட்டரி ஜோன் அப்படிங்கிற பகுதிகளில் உங்களுக்கு 0.9 FSI தான் கட்டலாம். அதாவது 1000 சதுரடி மனையில அதிகபட்சம் G+1 தான் கட்டலாம், ஸ்டில் +2. ஆனால் 0.9 FSI தான் கட்டலாம். இதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால், நீங்க பில்லர் ஃபவுண்டேஷன் போடக்கூடாது. ஏன்னா அந்த இடத்துல மண்ணினுடைய நிலைமையில் நீங்க பண்ணீங்கன்னா, ஒண்ணு அந்த நீர் கடலுக்கு போகாது மழை நீர், இன்னொரு பக்கம் அந்த மண்ணுக்கு நீங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ 0.9 தான் கட்டலாம். ஸோ நீங்க சாதாரணமாக அங்க இருக்கிற பங்களாக்கள், சாதாரண வீடுகள், அதாவது நான் சொல்றது 2010க்கு முன்னாடி எல்லாம் பெரும்பாலானவர்கள் சம்மர்ல போய் தங்கறதுக்கு அதுல ஒரு சின்ன ஸ்விம்மிங் பூலோட அந்த மாதிரி கட்டுவாங்க, சரியா, வீக்கெண்ட்ல கட்டுறதுக்குன்னு. ஆனால் அதுக்கப்புறமாக இப்ப ரோடெல்லாம் நல்லா பெருசாயிடுச்சு. வாஜ்பாய்ஜி வந்த உடனே இந்தியா ஃபுல்லா நாற்கர திட்டம்னு போட்டு ஹைவேஸ் எல்லாம் பெருசு பண்ணி ஈசிஆரும் வந்ததுக்கு பிறகு, ஸோ சென்னையில தங்கறதை விட பெரிய பணக்காரர்கள் இங்க ஈசிஆருக்கு பனையூருக்கு வருதாச்சு. இப்ப பனையூர்ல ஒரு பண்ணையார் இருக்காருன்னு உங்களுக்கு அவருடைய வீடும் இதுல வருது, விஜய் வீடும் வருகிறது, இதை தாண்டி கமலஹாசன் வீடு வரும், KS ரவிக்குமார் வரும், ஒரு 1000 பேருக்கு மேல இருக்கு. அதாவது நீங்க திருவான்மியூர்ல இருந்து உத்தண்டி வரைக்குமோ இன்னும் அதை தாண்டி கூட போகுதுன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் இருக்கிற அந்த ஏரியால ஒரே ஒரு லே அவுட், பிஜேபி போட்ட ஒரு லே அவுட் மட்டும்தான் டிடிசிபி அப்ரூவல் வாங்குது. சரி, நீங்க பஞ்சாயத்து கிட்ட போய் அப்ரூவல் வாங்கி நான் வீடு கட்டினேன்னு ஒருத்தர் சொன்னார்னா அந்த பஞ்சாயத்து தலைவருக்கும் மீதும் வழக்கு போடலாம், வாங்கியவர் மீதும் வழக்கு போடலாம். நீங்க டிடிசிபி உடைய வெப்சைட்ல போட்டு FAQன்னு போட்டா ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ்னு கேட்டீங்கன்னா, டிடிசிபியோ அல்லது லோக்கல் பிளானிங் அத்தாரிட்டி கார்பரேஷனோ அப்ரூவ் பண்ண லே அவுட்ல தான், அதாவது அடிமனை அப்ரூவ் பண்ணியிருந்தா தான் அதுல வீடு கட்டுறதுக்கு பஞ்சாயத்து தலைவர் அப்ரூவல் தரலாம்.
அந்த லே அவுட் அப்ரூவல் இல்லைன்னு சொன்னால் அதுல பஞ்சாயத்து தலைவர் அப்ரூவ் பண்ண முடியாது. பஞ்சாயத்து தலைவர் அப்ரூவ் பண்ணாலும் அது இந்த நார்ம்ஸை மீட் பண்ணணும். ஸோ இது இல்லாம பஞ்சாயத்து லே அவுட்னு சொல்லிட்டோம், அதுல பஞ்சாயத்து தலைவர் சீலை போட்டு யாராவது கொடுத்தால் அவை சட்டவிரோதம். ஸோ இப்போ 2000க்கு முன்னாடி இருந்த வீடுகள் எல்லாம் பெரும்பாலும் G+1 தான் இருக்கும். மேபி பில்லர் ஃபவுண்டேஷன் வர ஆரம்பிச்சிருக்கலாம், பட் பெரும்பாலும் G+1 முன்னாடி ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கும். ஆனா சமீபத்துல நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, டாஸ்மாக்ல எவ்வளவு ஊழல்னு தெரியாதுங்க. 1000 கோடின்னு முதல்ல சொன்னாங்க. அப்புறம் அமித்ஷா அவர்கள் 40,000 கோடினார். மோடி அவர்கள் சமீபத்தில் வந்த பொழுதும் 40,000 கோடினார். ஆனால் நமக்கு தெரிஞ்சு, ஏன்னா நமக்கெல்லாம் கரெக்டான வழிகாட்டின்னு சொன்னால் தமிழகத்திலேயே நம்பர் 1 பொருளாதார நிபுணர் யாருன்னு சொன்னால் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். அவரு 2022 பேட்டியில என்ன சொல்லியிருக்காருனால், டாஸ்மாக்ல காட்டப்படும் கணக்கு பாதிதான், அதில் அரசு கஜானாக்கு அரசு பாக்கெட்ல வராம தனியார் பாக்கெட்டுக்குள்ள நம்மள மாதிரி ஆளுங்க யாரோ அந்த முதலாளிகளா கட்சிக்காரங்களான்னு எனக்கு தெரியாது, அல்லது 12 ஃபேக்டரி மெட்ராஸ்ல தமிழ்நாட்டுல இருக்கு, அதுல 9 ஃபேக்டரி திமுக, அவங்க தான் 80% சப்ளை பண்றாங்க. சரியா? சோ அதுல மீதி எவ்வளவு வெளியில போகுதுன்னு அவருக்கு ஒரு குவான்டிஃபை பண்ணி சொன்னார். பிடிஆர் நிதியமைச்சராக 1 வருஷத்துக்கு மேல இருந்த பிறகு சொன்னது, நம்முடைய மொத்த ஜிடிபியில தமிழ்நாடு ஜிடிபியில 2-3% கடந்த ஆண்டு நம்ம ஜிடிபி 33 லட்சம். அப்ப 3% போட்டீங்கன்னா 99 லட்சம் ரூபாய் ஒரு வருட 99,000 கோடி ரூபாய் தனியார் பாக்கெட்டுக்கு போகுது. 2% போட்டா 66,000 கோடி. அப்ப 4.5 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 4.25 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட நமது எதிர்கட்சி தலைவர் இபிஎஸும் கவர்னர்கிட்ட 4 லட்சம் கோடி ஊழல்னு சொன்னார். சோ அந்த டாஸ்மாக்ல ஒரு எம்டி வீட்டு வாசல்ல சில துண்டுகள் இடி ரெய்டப்ப கிடைச்சது. அதுல என்ன சொல்லியிருந்து, இந்த கம்பெனிக்கு எல்லாம் கொடுக்க கூடாது, இந்த டெண்டரை இப்ப நடத்தாதீங்க அப்படின்னு ஒரு நமது முதலமைச்சருக்கு மகன் அவர்களுக்கு நெருக்கமான திரு தம்பி சாருக்கு எஸ் சார் எஸ் அப்படின்னு போட்டதாக வந்து, அந்த தம்பி சார்ல ஒருத்தர் இசிஆர்ல பங்களா கட்டுறார். 3வது மாடியில மொட்டை மாடியில அவரு ஸ்விம்மிங் பூல். ஒரு ஸ்விம்மிங் பூல்ல உங்களுக்கு ரஃப்லி 100 அடிக்கு 50 அடின்னு வச்சுக்கிட்டாலே, 100 அடின்னு சொன்னீங்கன்னா 33 மீட்டரு, 50 அடின்னு சொன்னீங்கன்னா 18 மீட்டரு. ஸோ 18 × 100 30 போட்டா 18 54 5400 கிலோ வரணும் அந்த தண்ணி மாத்திரம். அதுக்கப்புறம் ஆளு உள்ளுக்குள்ள அந்த மத்த செய்து போட்டி தண்ணி மாத்திரம் நான் சொல்றது, அந்த அதுக்கு வாட்டர் ப்ரூஃபோட கட்டினா 10,000 கிலோ. அதை தாங்கணும்னா பில்லர் ஃபவுண்டேஷன் எப்படி இருந்திருக்கும்? இவ்வளவு ஃபவுண்டேஷனை போட்டு அங்க கட்டினீங்கன்னா அந்த இது பாதிக்கும். 350 கோடிக்கு கற்றார் என்பதாக பல்வேறு செய்திகள் ஆதாரங்களோடு வந்தது. சோ இப்ப கமலஹாசன், திரு ஜோசப் விஜய், தாவேகா விஜய் அவர்கள், இது எனக்கு தெரிஞ்சு இன்னும் இது மாதிரி பல பேர் கட்டிட்டு இருக்காங்க. இதுல அவங்கெல்லாம் கட்டினது 2018க்கு முன்னாடி தான். ஆனால் திரு உதயநிதி அவர்கள் கட்டினது 2016க்கு அப்புறம் தான் அந்த பக்கம் அவர் ஈசிஆர் போகணும்னே கட்டினதாக இருக்கும். 2022 வாக்குல ஒரு வீடியோ வந்தது. அவர் அம்மா வந்தாங்க, எங்கப்பா பூஜை அறைன்னு கேட்டு வருத்தப்பட்டாங்க. எனக்கும் என் மனைவி கிறிஸ்தவர்னு சொன்னவர் இந்த இதுல எங்களுக்கு இயேசு பேர்ல நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல, கடவுள் நம்பிக்கை எனக்கும் என் மனைவிக்கும் இல்லை என்று சொல்லியிருப்பார். சோ இசிஆர்ல 2020 வாக்குல தான் இவர் கட்டி இருக்காரு. இந்த வழக்கு 2017லயே வந்திருக்கு. நீதிமன்றம் இந்த மே மாதத்திற்குள் அனைத்தையும் விசாரித்து அந்த இடிக்கணும்னா இடிக்கணும், இல்ல என்னென்ன முறைகேடு பண்ணணும், முறைகேடு செய்யணும்னா முறை செய்வதற்கு வாய்ப்பே இல்லை. அதாவது சட்டம் 3 முறை, அதாவது 91 96 ஜெயலலிதா ஆட்சியிலும், மீண்டும் கருணாநிதி ஆட்சி 96 2001 மீண்டும் 2003 ஜெயலலிதா ஆட்சியிலும் வரைமுறை செய்யப்படும் சட்டங்கள் என்று சொன்னவை எல்லாமே செல்லாது. ஒருத்தன் திருடிட்டு போனவன் திருடினது ரைட்டுங்கிறது தான் இந்த ரெகுலரைசேஷன் ஆக்டுகள். எனவே எந்த ரெகுலரைசேஷன் ஆக்டும் செல்லாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வந்திருக்கிறது. சமீபத்தில் நீங்க ஒரு 6 மாதம் முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன், பாண்டி பஜார்ல 1989 கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் G+3 வாங்கிட்டு G+10 கட்டினதுல 4வது மாடியில இருந்து 10வது மாடி இடிக்கப்பட்டது. எனவே இதே மாதிரி நீங்க கூகுள்ல போய் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா வாட்டர் பாடி கிட்ட
ஏன்னா இதுவும் சிஆர்செட்ல தான் வருது. வாட்டர் பாடிக்கு நடுவுல கிட்ட கட்டப்பட்டிருந்த மருது பிளாட்ஸ்னு போடுங்க கொச்சின்னு, அப்படியே பல அடுக்கு மாடி பில்டிங்க அத்தனை பேரையும் வெளியேற்றிட்டு இது வச்சு உடைச்சு எடுத்தாங்க. அதுக்கு பேர் என்ன, வெளிநாடுகளில் செய்வது போல வெடிகுண்டுகள் வைத்து. இதே மாதிரி ஒண்ணு காசியாபாத் நாய்டாலையும், டெல்லி பக்கத்துல இருக்கிற நாய்டாலையும் பண்ணியிருக்காங்க. சோ தமிழ்நாட்டுல பெருவாரியாக எடுக்கப்படவில்லை. இந்த ஒரே ஒரு பில்டிங் தான் எனக்கு ஞாபகம் வருவது. ஏன்னா அண்ணா அறிவாலயம் கூட சில அதுக்கு ஓஎஸ்ஆர் விடாம இருக்கு. ஓஎஸ்ஆர் விடுவது இதெல்லாம் இன்னொன்னையும் புரிஞ்சுக்கணும். இது கட்டுறதையோ தடுக்கிற இந்த பிளான் நாம்ஸ் எல்லாம் இது கவர்மெண்ட்டுக்கு இது பண்றதுக்காக இல்ல, உங்களுக்கும் சேஃப்டி வரணும். நாளைக்கு வெள்ளம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நீங்க வெளியில வரணும். 100 பேர் அங்க கூடினீங்கன்னு வச்சுக்கோங்க, வெளில வர்றது கஷ்டம். ஒரு 0.9 FSIனா பல வீடுகள் இருக்காது, காரை பிடிச்சிட்டு கூட வெளில வரலாம், சைக்கிளோ 2 வீலரையோ பிடிச்சிட்டு வரலாம். அங்க பில்டிங் சரியாது, நீங்க வெயிட் அதிகமா கொடுத்தா தான் சரிய முடியும். வெள்ளம் வந்தால் சாதாரண இது தாங்கிடும், மூங்கில் மரங்கள் தாங்கும். ஆனால் பெரிய பெரிய இதெல்லாம் உங்களுக்கு வெள்ளத்துல தாங்காது. ஏன்னா அதனுடைய வேர் சல்லி வேராக கீழே வரைக்கும் போகும். ஸோ அதுதான் இதோட ஐடியா, எல்லாமே இன்ஜினியரிங். ஆனால் என்கிட்ட காசு இருக்கு, 350 கோடிக்கு 3வது மாடியில ஸ்விம்மிங் பூலோட கட்டுவேன் அப்படிங்கிறது இயற்கையும் நீங்கள் கற்பழிக்கிறீர்கள். இன்னொரு பக்கம் நீங்க சட்டத்தையும் மீறுகிறீர்கள். இந்த வழக்கு நல்ல வழக்கு, ஆனால் நடைமுறையில வருமா? 2017 20ல தீர்ப்பு, நம்ம 26ல இருக்கிறோம். இதுக்கு மேலேயும் எத்தனை நாள் இருக்கும்? ஏன்னா 4 நாள் முன்னாடி நான் உங்களுக்கு இன்னொரு பேப்பர் கட்டிங் தரேன். சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்கு, உச்ச நீதிமன்றம் என்ன சொல்கிறதுன்னா, பில்டர்ஸ் மற்றும் பேங்குகள் என்றால் அந்த வழக்குகள் மிக மிக மெதுவாக சிபிஐயால் நடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இது அதனால இது எல்லாமே மாதிரி மாறணும். ஏன்னா வெள்ளம் இதே உங்களுக்கு கொஞ்சம் போய் கூகுள்ல யாராவது தேடட்டும், மௌலிவாக்கத்துல ஒரு பில்டிங் 2 ஏரிக்கு நடுவுல இருக்கிற ஒரு லே அவுட்ல பல மாடி அடுக்கு பில்டிங் கீழே விழுந்து, அப்புறம் 2 பில்டிங் கட்டினதுல ஒரு பில்டிங் விழுந்தது, 2வதையும் இடிச்சாங்க. சோ ஏரிகள் இருக்கிற ஏரியால G+1க்கு மேல, அதுவும் சாதாரண பழைய காலத்து முறையில தான் கான்கிரீட் போடணும். நீங்க இது போடக்கூடாது, கான்கிரீட் RCC ஃபவுண்டேஷனே போடக்கூடாது. ஆனா இன்னைக்கு வர மேஸ்திரிக்கு சாதாரண மாதிரி தெரியாது, அதுதான் உண்மை. சோ பிரச்சனை இது இயற்கையை கற்பழிப்பது. நான் ஏதோ தப்பா ரொம்ப அசிங்கமா சொல்றேன்னு என் மேல வருத்தப்பட்டீங்கன்னால், கல்குவாரிய பத்தி ஹைகோர்ட் சொன்னது இது என்னது, நீங்கள் இயற்கை தாயின் மார்பை பிளந்து ரத்தத்தை குடிக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரிதான் இது. சமீபத்துல இதே மாதிரி நமது இதுல பள்ளிக்கரணையில, சென்னை பள்ளிக்கரணைங்கிறது மார்ஷ் ஏரியான்னு பேரு, அதாவது அது சதுப்பு நிலம்னு பேரு. அதுல இருக்கிற மணல்கள் பொதன்னு இருக்கும். அதுல இந்த கிட்டத்தட்ட 3000 ஏக்கர் இருந்தது, இன்னைக்கு 600 ஏக்கரா சுருங்கி போச்சு. அதை ஒட்டி காடுகளும் உள்ளது சில பகுதியில. அந்த காட்டு பகுதியை ஒட்டி இருக்கிற இடத்துல மல்டி ஸ்டோரி பில்டிங் பிரிகேட் டவர்ஸுக்கு 2000 கோடி ரூபாய்க்கு அப்ரூவல் கொடுத்துட்டு, அப்புறம் கேட்டா சதுப்பு காடுங்கிறது, அதை ராம்சேர் காடுன்னு சொல்லிட்டு அதற்கு மத்திய அரசு நிதி கிடைக்குது. ஆனால் இவர்கள் அதை ஏரியாவை இது பண்ணாம அந்த பில்டிங் கட்டுறதுக்கு அப்ரூவல் கொடுத்தார்கள். அதில் நமது அமைச்சர்கள் பல பேருடைய பெயர், சில அதிகாரிகள் பெயர்களும் வந்தது. ஸோ இது எல்லாமே பில்டர்ஸ் என்பது. ஏன்னா மற்ற எந்த இண்டஸ்ட்ரி இருக்கட்டுங்க, இதுக்கு பேர் என்ன சொல்றது, நீங்க யூடியூப் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சேனல் லேபரேட்டரியில ஆரம்பிச்சுட்டு எடிட்டிங் வரைக்கும் 10 லட்ச ரூபா போட்டீங்கன்னா, கூகுளை நம்பி நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா 2 வருஷம் ஆகும் உங்களுக்கு ரெவென்யூ வர்றதுக்கு. ஏன்னா ஆரம்பத்துல நஷ்டமாகும், அதன் பிறகு நடத்துற காஸ்ட்டுக்கு வரும், அதுக்கப்புறம் தான் பழைய நஷ்டங்களை எடுக்க முடியும். 2 வருஷம் நீங்க நஷ்டத்துல நடத்தினாதான். ஆனா எவ்வளவு பெரிய இடம் வாங்கினாலும் அதிகபட்சம் 6 மாசத்துல இருந்து 2 வருஷத்துக்குள்ள கட்டி லாபம் எடுக்கணுங்கிற ஒரு தொழில் ரியல் எஸ்டேட் தான். ரியல் எஸ்டேட்டுக்குள்ளதான் அதிக அளவு கருப்பு பணம் புழங்குவது. எனவே இந்த இண்டஸ்ட்ரியத்தான் ஒழுங்கா இவர்கள் பார்க்கணும். அதுல இது ஒரு நீர்நிலை பக்கத்துல இந்த மாதிரி 3ஆம் மாடியில ஸ்விம்மிங் பூலோட கட்டும் வீடுகள், இதையெல்லாம் தடுக்கணும். இதுக்கு ரெகுலரைசேஷன் இவங்க ஏதாவது கொடுத்தா கூட என்னை பொறுத்த வரைக்கும் வருடா வருடம் மாசம் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோன்னு ரெகுலரைஸ் பண்ணும். ஏன்னா நீங்க கட்டிட்டு வாடகை கூட்டாலும் உங்களுக்கு அப்படித்தான் வரும், நீங்க அனுபவிக்கிறதுனாலும் அப்படித்தான். அதுக்கு பதிலாக ஏதோ ஒரு சின்ன தொகை, ஏன்னா இப்போ கல்குவாரிக்கு ரெகுலரைசேஷன் ஆக்ட் போட்டிருக்காங்க, அதுவும் சேலஞ்ச் பண்ணியிருப்பாங்கன்னு நம்புறேன். அதுல 25 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கட்டினா ஒரு டன்னுக்கு, ஒரு டன் கல்லுக்குடைய விலை பல ஆயிரம், ஆனா கவர்மெண்ட்டுக்கு 25 ரூபா வந்தா போதுன்னு ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க இந்த திமுக அரசு. அதனால அதுவும் 2015 இருந்து எடுத்ததுக்குன்னு சொல்லியிருக்காங்க, இந்த 3 வருஷத்துக்கு. எனவே
திட்டமிட்டு இயற்கையை சிதைக்கும் இவை தடுக்கப்படணும். இந்த ஹைகோர்ட் தீர்ப்பாக இருக்கட்டும், சமீபத்துல 2 நாள் முன்னாடி வந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பாக இருக்கட்டும், இவை எல்லாம் நல்ல தீர்ப்புகள் வருகிறது. பட் இது சரி செய்யப்படுமா, இதெல்லாம் பார்க்கணும். ஸோ வருங்காலத்தில் பார்க்கணும். பட் நல்ல தீர்ப்புகள் மக்களுக்கு போய் சேரணும் என்பதால் இதை நாம் கூறுகிறோம். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள். நன்றி.